தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளின் தரம் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். குறிப்பாக சேலம் அரசு மருத்துவமனையில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முக்கிய குற்றச்சாட்டுகள்: தாகத்தில் தவிக்கும் நோயாளிகள். சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நாளொன்றுக்கு சுமார் 6000 நோயாளிகள் வந்து செல்லும் நிலையில் கடந்த 2 வாரங்களாக குடிநீர் வசதி இல்லை என்று அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். அடிப்படை வசதிகள் முடக்கம். குடிநீர் போன்ற மிக அவசியமான அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அவல நிலையில் திமுக அரசு இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எச்சரிக்கையை அலட்சியம் செய்த அரசு. கடந்த மே மாதம் தமிழகத்தின் 34 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியும் இதுவரை எவ்வித முன்னேற்றமும் இல்லை என அவர் சாடியுள்ளார். விளம்பர நாடகம். சுகாதாரத்துறை அமைச்சர் தனது பணிகளை விளம்பரப்படுத்திக் கொள்வதிலேயே ஆர்வம் காட்டுகிறாரே தவிர கள நிலவரத்தை மேம்படுத்தவில்லை என தெரிவித்துள்ளார். சேலம் மருத்துவமனையின் தற்போதைய நிலை. சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவமனை சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களுக்கு ஒரு முக்கிய சிகிச்சை மையமாக திகழ்கிறது. இங்கு குடிநீர் வசதி இல்லாததால் ஏழை எளிய மக்கள் வெளியில் காசு கொடுத்து தண்ணீர் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விளம்பர நாடகத்தை ஒருவர் அரங்கேற்றுவதோடு தனது பணி முடிந்துவிட்டதாக நினைக்கிறார். ஆனால் இதனால் பாதிக்கப்படுவது என்னவோ ஏழை எளிய மக்களே என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணாமலையின் கோரிக்கைகள்: தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சுத்தமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். மருத்துவமனை வளாகங்களை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்க வேண்டும். போதிய எண்ணிக்கையில் மருத்துவர்கள் மற்றும் மருந்துகள் இருப்பதை உடனடியாக ஆய்வு செய்து சரி செய்ய வேண்டும். இந்த விவகாரத்தில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அல்லது சேலம் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ விளக்கம் ஏதும் அளிக்கப்படுகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.